சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. ஒரே நாளில் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய 2 அதிரடியான உத்தரவுகள் மோடி அரசுக்கு மிகப்பெரிய இடி இறக்கி இருக்கிறது. பாஜக ஆதரவாளர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். சுவமோட்டோவாக தானாக எதற்காக உச்சநீதிமன்றம் முன்வந்து 2 வழக்குகளை முன்னெடுத்தது? பப்ளிக் பிரஷர், பொதுமக்கள் அவர்கள் உச்சநீதிமன்றம் அல்லது நீதிமன்றங்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசிய பொதுவெளியில் பேசிய கருத்துக்கள் என்பது நீதிமன்றத்தை இந்த ஒரு முடிவை எடுக்க வைத்திருக்கிறதா? பப்ளிக் பிரஷர் மவுண்ட் ஆனதுக்கு ஜுடிஷியரி ஈல்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம். இதற்கு முன்பாக கொடுத்த தீர்ப்புகள் அதை சரி செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறார்களா? பாஜக அரசுக்கு இந்த 2 பின்னடைவும் எத்தகைய அரசியல் ரீதியிலான தாக்கத்தை உருவாக்கும்? என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? விடுமுறை காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்கார்ந்து 2 தீர்ப்புகளுக்கு இடைக்கால தடை கொடுப்பதற்கு என்ன காரணம்? அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நிலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. நேற்றைய நாள் மோடி அரசு எதிர்பார்க்காத ஒரு நாள். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி CJI சூரியகாந்த் அவர்கள் தலைமையில் 3 நீதிபதிகள் அமர்வு 2 வழக்குகளை பட்டியலிட்டிருந்தார்கள். 2மே சுவமோட்டோவாக, யாரும் மனு கொடுக்கல, அவங்களே பார்த்தீங்கன்னா தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு பட்டியலிடுகிறார்கள். அதில் ஒரு விஷயம் அப்பீல் போயிருந்த கேஸ் தான், அதை அவங்களே லிஸ்டிங்குள்ளே கொண்டு போகிறாங்க. அது அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. என்னென்ன வழக்குகள்? முதல்ல ஆரவல்லி வழக்கு. ஆரவல்லி மலைத்தொடர் இது சார்ந்த விஷயங்களில் சுரங்கங்களை அனுமதிப்பது என்று கடந்த நவம்பர் மாதம் அப்போதைய தலைமை நீதிபதி BR கவாய் அவர்களுடைய அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வட இந்தியா முழுக்க வெடித்திருக்கிறது. அந்த உத்தரவு, தங்களுடைய உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே தற்போது தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், வேற ஒரு கமிட்டி அமைக்கிறோம், அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின்படி செயல்படுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய யூ-டர்ன் எடுத்திருக்கிறது. இது ஏன் மோடி அரசுக்கு சிக்கல் அப்படின்னா, இதை மையமாக வைத்து ஆரவல்லி மலைத்தொடர் இது மிக பழமையான மலைத்தொடர். வட இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலைவனமாக மாறாமல், டெசர்டிஃபிகேஷன் நடக்காமல் அதுதான் பாதுகாத்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு ராஜஸ்தானில் தொடங்கி ஹரியானா, குஜராத், டெல்லி அப்படின்னு மிக நீண்ட மாநிலங்கள், பல மாநிலங்களை கடந்து போகக்கூடிய ஒரு மலைத்தொடராக இருக்குது. இந்த மலைத்தொடருக்கு இப்போ திடீர்னு உச்சநீதிமன்றம் ஒரு டெஃபினேஷனை கொடுத்தாங்க. அந்த டெஃபினேஷனை உச்சநீதிமன்றமே கொடுத்துச்சானா? இல்லை. மோடி அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் நலத்துறை அமைச்சர், என்விரான்மெண்ட் மினிஸ்டருக்கு இருக்கார் இல்லையா, திரு பூபேந்திர யாதவ், அவர் இப்போ அமைச்சராக இருக்கார். அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு சில பரிந்துரைகளை செய்கிறது. ஆரவல்லி மலைத்தொடரை ஒட்டி சுரங்க பணிகளை மேற்கொள்வது, அதற்கான கான்ட்ராக்ட்ஸை கொடுக்கணும் ஒன்று. 2வது, அந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற குடியேற்றங்கள், அதுக்கான நீங்கள் பில்டிங்ஸை கட்டுறது, ஃபேக்ட்ரிஸை நிறுவுறது, இதுக்கான ஏற்பாடுகளையும் திறந்து விடலான்னு மோடி அரசு ஒரு முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வரணும்னா இதை திறந்து விடுறதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் அதற்கு உதவி செய்யாதுங்கிறதுனால ஒரு குழுவை அமைக்கிறார்கள். அந்த குழு ஒரு பரிந்துரையை போடுகிறது. இந்த குழுவுக்கு எதிராக போன கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா, அதை ஏற்றுக்கிட்டு, அந்த குழு கொடுத்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு புது வியாக்கியானத்துக்கு வராங்க. ஒரு மலைத்தொடர் ஆரவல்லி அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது 100 மீட்டர் உயரத்துக்கு இருக்கக்கூடிய குன்றுகளை தான் நம்ம கருத முடியும். 100 மீட்டருக்கு கம்மியாக இருக்கிறத ஆரவல்லின்னு எடுக்க முடியாதுன்னு அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. நமக்கு இங்கே நீங்கள் இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆகட்டும், அல்லது அந்த பக்கம் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோ கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரோ, மலைத்தொடருங்கிறது உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக மலை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கங்கே டிஸ்கிரீட்டாக இருக்கும். ஆனால் அதனுடைய நீட்சிங்கிறது ஒரு ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஒரே ஹைட்டுக்கு தான் இருக்கணும் அப்படின்னா அது என்ன ஜெராக்ஸ் மிஷினாக ஒரே மாதிரி எடுக்கிறதுக்கு? மலையினுடைய உருவாக்கம்ங்கிறது அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் 100 அடி உயரம் வரைக்கும் இருந்தால்தான், ஏறத்தாழ அது பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டர் உயரம், மன்னிக்கணும் 100 அடின்னு சொல்லிட்டேன், அப்படின்னா 328 அடி, 328 ஃபீட் வரைக்கும் இருந்தால் தான் அதை ஆரவல்லி மலைக்குள்ளே வரணும். அந்த இடத்த பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும். அங்கே சுரங்க தொழிலெலாம் மேற்கொள்ளக்கூடாது. மற்றதை யாரை வேணாலும் வெட்டிக்கலாம், சிக்கல் இல்லை. அதே போல் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மலை, இது 100 மீட்டர் உயரத்துக்கு இருக்க ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் நடுவில் குறைஞ்சது 500 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான் இது ரெண்டும் தொடர்புடையதுன்னு பாதுகாக்கலாம். பை சான்ஸ் 500 மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா நடுவில் நீங்கள் எது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்கிற ரீதியிலான அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் அதை அங்கீகரித்து ஒரு தீர்ப்பையும் கடந்த நவம்பர் மாதம் சொன்னது. இந்த தீர்ப்பை அது சரிதான், அதில் என்னென்ன அப்படின்ட்டு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவர்கள் சமீபத்தில் அர்னாப் கோஸ்வாமிக்கு ஒரு நேர்காணல்லாம் வேற
கொடுத்துருந்தார், அதுவும் வைரல் ஆச்சு. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மலையை நாங்கள் அப்படி சுரங்க பணிகளுக்கு கனிம வளங்களை எடுப்பதற்கு விடமாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு, ஏன்னா ஆரவல்லி பாதுகாப்புக்குன்னே அங்கே ஏற்கனவே பல்வேறு விதமான அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஃபார் ஆரவல்லி அப்படிங்கிற வகையில் பலரும் இருக்கிறாங்க. இந்த புதிய வரையறைங்கிறது பெரும் அளவுக்கு இங்கே நீங்கள் அந்த மலைகள் வந்து ஒரு பெரிய அரணாக இருக்குது, பாலைவனமாதலை தடுத்ததும் டெசர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நிறுத்தி வைக்கிறதும் நிலத்தடி நீரை பெருக்கிறதுலையும் வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுலையும் அதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இது பாதுகாக்கப்பட்ட பகுதி இவ்வளோ நாள் இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல்ங்கிறத தாண்டி அங்கே வந்து அந்த மலைத்தொடர்ச்சியோடு சேர்ந்து இயங்கக்கூடிய அந்த மக்கள், அந்த வசிப்பிடம், அந்த இயல்பு நிலை கெடாமல் இருக்கிறதுங்கிறது பல வகையில் உதவியாக இருக்கிறது. அந்த மக்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிற இடத்துலையும் அவங்க அதை பேசுகிறாங்க. இப்போ இதை உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மோடி அரசு அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. அதான் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சே என்பதனால இது எங்களுடைய உயிர் நாடியாக இருக்குது, இதை விட முடியாதுன்னு பொதுமக்களுடைய எதிர்ப்பு வருகிறது. ஊடகங்கள் எனக்கு தெரிய ரிப்பப்ளிக் மட்டும்தான் அதை பெரிய அளவுக்கு எடுத்து விவாதிச்சாங்க. ஐ திங்க் இந்தியா டுடே அதில் ஏதோ சில டாபிக்ஸ் தொட்டிருந்தாங்க. எனவே இது போக பொது வெளிகளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊடக விவாதங்கள் அப்படிங்கிறது பப்ளிக் பர்செப்ஷன்லேருந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படக்கூடிய சூழல் உருவானது. அப்போ இதனுடைய நீட்சியாக வந்தது. இதில் வந்து மத்திய அரசு அதை ஏற்றுக்குச்சுன்னா கோர்ட்டே சொல்லிருச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதற்கு அடுத்தது அங்கே பணிகள், சுரங்கத்திற்கான ஏலம் இதை தொடங்கும் போது தான் சிக்கலாக வருகிறது. உச்சநீதிமன்றம் இப்போது இந்த வழக்கை எடுத்து நேற்றைக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். லைவ்ல பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் கீப்ஸ் இன்ஸ் அபயன்ஸ் இட்ஸ் ஆரவல்லி ஹில்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டு செட் அப் ஃப்ரெஷ் எக்ஸ்பர்ட் கமிட்டி. புதிய வல்லுநர் குழுவை அமைத்து தன்னுடைய தீர்ப்பை அதுவரை தானே நிறுத்தி வைப்பதாக, டு புட் இன் சைலன்ஸ், அந்த தீர்ப்பை இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்பது தான் அந்த அபயன்ஸுங்கிறதுக்கான அர்த்தம். எங்களுடைய அப்சர்வேஷன்ஸை தவிர பல இடங்களில் சரியான புரிதல் இல்லாமல் போயிடுச்சா என்னன்னு தெரியல. புதிய கமிட்டி அமைக்கிறோம், கமிட்டி ஒரு பரிந்துரையை கொடுக்கும், அதன் அடிப்படையில் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி, அதே போல் ஜஸ்டிஸ் அனில் ஜார்ஜ் மசி, ஏஜி மசி ஆகிய 3 நீதிபதிகள் இந்த உத்தரவுகளை பறக்க விட்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நோட்டீஸும் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க சோமோட்டோவில். 21 ஜனவரிக்குள்ளே அடுத்த ஹியரிங் என்பது 21 ஜனவரி. அப்போ உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 23 நாட்கள் டைம் கொடுத்து, 3 வாரம் டைம் அப்படிங்கிறத கொடுத்து சனி ஞாயிறை பார்த்துட்டு 21 நீங்கள் வரணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஹில் மலை தொடர், ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஈகோ சிஸ்டம் சார்ந்த விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த குரலுக்கு உச்சநீதிமன்றம் செவி சாய்த்திருக்கிறது. இதில் என்னென்னா முக்கியமாக அவங்க எடுக்கக்கூடியது 1048 குன்றுகள் அதே போல் இருக்கிறது. அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எங்கே சிக்கல் வருதுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது. மொத்தம் ஆரவல்லி மலைத்தொடரில் வந்த நீட்சியில் 12,000 குன்றுகள் இருக்கிறது. எவ்வளவு? 12,000 குன்றுகளில் வெறும் 1000 குன்றுகள் மட்டும்தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அளவுகோல் 100 மீட்டர் உயரம் 328 அடி இருந்தால் தான் சேப்போங்கிறதுல வருது. அப்போ நீங்கள் 11,000 குன்றுகளை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம், இல்லை அதுக்கு பக்கத்தில் வேறு எது வரலாம், ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது என்கிற இடத்திற்கு நீங்கள் இதை நகர்த்துகிறீர்கள் அப்படின்னும் போது ஒரு ஜியாலஜிக்கல் என்கொயரி நெசசரி அப்படிங்கிறத பார்க்க வேண்டி இருக்கிறதுன்னு நேற்றைக்கு நீதிபதிகள் அந்த கன்சர்னை அட்ரஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹை பவர்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி கம்ப்ளீட்டாக இந்த துறை சார்ந்த வல்லுநர்களை வைத்து ஒரு உயர்மட்ட குழுவை உருவாக்கி ஆரவல்லி ஏரியாவிலேருந்து கொண்டு போக முடியுமா, அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணால் என்ன ரிஸ்க் இருக்கிறது, ஆரவல்லி பகுதியினுடைய தனித்தன்மை, அதனுடைய ஈக்காலஜி, அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய இந்த பன்மை தன்மை சார்ந்து அந்த சூழல் கெடாமல் இருப்பதற்கு என்ன பண்ணுவது, இது எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி மத்திய அரசின் சார்பில் அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டிக்கு அசஸ் பண்ணுவதற்காக மூத்த வழக்கறிஞர் PS பரமேஸ்வர் அவர்களை உச்சநீதிமன்றம் நியமித்திருக்கிறது. ஸோ நீங்கள் சட்டவிரோத குவாரிகள் அப்படிங்கிற விஷயங்களை திறந்து விடுவதற்காக ஒரு கமிட்டி போட்டு கொண்டு வரப்பட்ட விஷயம். ஏன்னா கோர்ட்டு தாங்க கொடுத்துச்சு தீர்ப்பு. கோர்ட்டு எதன் அடிப்படையில் கொடுத்துச்சு? மத்திய அரசு, மோடி அரசு கொண்டு வந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டு ஓகேன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அலோவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு அடிப்படை இதை கொண்டு வர வேண்டும் என்று அரசு நினைத்தது தான் என்கிற ஒரு சூழலும் வருகிறது. நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டதை இப்போ அதே நீதிமன்றமே மறுபரிசீலனை அப்படின்னு கருதுவதனால இது மறுபரிசீலனை நோக்கி நகர்கிறதுங்கிறது முதல் ஜட்ஜ்மெண்ட். இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான இன்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட், இந்தியாவே உலுக்கிய ஒரு தீர்ப்பாக இருந்தது. டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம் பிரசாத், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹரீஷ் வைத்தியநாதன் சங்கர் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு
அவங்க அவர் வந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று குற்றம் நிரூபிக்கப்பட்ட தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அப்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய தண்டனையை நிறுத்தி வைத்து அவரை உடனடியாக 15 லட்சம் ரூபாய் ஜாமீன் கொடுக்க சொல்லிட்டு வெளியில் அனுப்புங்க, ஒன்றும் விஷயம் இல்லை என்று சொல்லி டெக்னிக்காலிட்டிஸில் அவங்க ரொம்ப இறங்கி உன்னாவ் அந்த சிறுமி பாலியல் அந்த கொடூரத்தில் சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர் அல்ல குற்றவாளி குல்தீப் சிங் செங்காரை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பை எழுப்பியது. சம்பந்தப்பட்ட பெண், அவருக்கு ஆதரவானவர்கள், ராகுல் காந்தி அவர் சந்திக்கிறார். முன்னாள் இதில் வந்து கண்டுக்காம தான் மோடி கவர்மெண்ட் இருந்தாங்க. ராகுல் காந்தியை சந்தித்த உடனே சிபிஐ இல்லை நாங்கள் மேல்முறையீடுக்கு போகிறோம் உச்சநீதிமன்றத்துக்கு அப்படின்னு அவங்க நகர்த்திட்டு மேலே போகிறாங்க. அப்போ ஏன்னா இந்த பக்கம் ராகுல் காந்தி அதுக்கு மைலேஜ் எடுத்துடக்கூடாது அல்லது பொலிட்டிக்கலி ஸ்கோர் பண்ணிடக்கூடாது என்பது பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்கலாம். ஆனால் பாஜக ஆதரவு, ஏன்னா இவர் முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ, அடிப்படையில் அதுதான் முக்கியம். செங்கார் என்பவர் பாஜகவினுடைய மேனாள் எம்எல்ஏங்கிறத நம்ம மறந்துட்டு இதை பேசக்கூடாது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நேற்றைக்கு போராட்டம் நடக்கிறது. அதுக்கு எதிராக ஒரு குரூப் போய் போராட்டம் பண்ணுது. அவர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணா என்ன, அவரை கோர்ட்டு தான் நீங்கள் வெளில போயிட்டு வாங்கிருச்சு இல்லை போக வேண்டியதானே அப்படின்னு இவரை சப்போர்ட் பண்ணி போர்டை தூக்கிட்டு போய் ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க வேண்டியது, அவருக்கு மாலை என்ன, மரியாதை என்ன, தாரை தப்பட்டை என்ன, வரவேற்பு என்னங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்க. பாஜகவினர் இல்லை பாஜகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய பலர் அவர் வெளியில் வந்தால் என்ன தவறு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பதிவுகள், சமூக வலைதளங்களில் விவாதங்கள், இது எல்லாத்துலேயும் எங்கேஜ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு முதல்ல அவங்க சோ மட்டும் எடுக்கிறேன்னுட்டாங்க. அப்புறம் சிபிஐ அப்பீல் போனதுனால அந்த கேஸை கூட வந்திருக்கிறது. அதில் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வினுடைய அந்த தீர்ப்பை இடைக்காலமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர்கள் அதற்கு ஒரு தடையை கொடுத்துருக்கிறார்கள். ஸ்டே கூட இல்லை, இந்த இடத்துல சஸ்பெண்டு, தீர்ப்புக்கு தடைங்கிறத விடவும் அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமான அளவுக்கு சப்ஸ்டான்ஷியல் கொஷின் ஆஃப் லா, சட்டம் சார்ந்த பல கேள்விகள் இன்னமும் விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய கேள்விகள் இருக்கிறது. நோட்டீஸ் கொடுங்க. அடிப்படையில் ஒரு கன்விக்ட்டுக்கோ இல்லை அண்டர் ட்ரையலுக்கோ நீங்கள் பெயில் கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை, அவரை கேட்காம போடணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல இவர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அப்படி இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் வேற ஒரு இதை எடுத்து ஒரு செக்ஷனை காட்டி கொண்டு வரும்போது ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கத்தக்கதாக இல்லை. அந்த உத்தரவினுடைய டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உத்தரவில் நாங்கள் வந்து திருப்தி அடையில் அதில் மேலும் பல சட்டக்கேள்விகள் இருப்பதனால், எனவே அவரை மீண்டும் சிறையிலிருந்து விடுவித்தது அப்படிங்கிறது இல்லை, அவரை மீண்டும் சிறைக்கே செல்ல வேண்டும் அப்படின்ட்டு இந்த நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. அதை விட மிக முக்கியம், வேணும்னா விக்டிம்க்கு தனியாக எஸ்எல்பி போடுவதற்கான உரிமை இருக்கிறது, அது அவங்களுடைய ஸ்டாச்சுட்டரி ரைட், அவங்க செய்யலாம். இந்த நீதிமன்றம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கெலாம் நாங்கள் தடுக்க மாட்டோம், அது அவர்களுடைய சட்ட உரிமையாக இருக்குது. அவர்களுக்கு உதவுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய லீகல் சர்வீஸ் கமிட்டியும் எந்த விதமான பணமும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து முழுமையாக விலை இல்லாமல் ஆஜராவதற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய லீகல் சர்வீஸ் கமிட்டியும் துணை நிற்கும். அவங்க தேவைப்பட்டால் அவங்களுடைய கவுன்சிலையும் கூட சேர்ந்து அப்பியர் ஆக சொல்லலாம் என்று இவ்வளவு விஷயங்களையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உறுதி செய்திருக்கிறார்கள். 2 விஷயம், ஒன்று சிபிஐ ஃபைல் பண்ணது, இன்னொன்று அட்வொகேட்ஸ் அஞ்சனா பட்டேல் மற்றும் பூஜா ஷில்பாக்கர் அவங்க 2 பேரும் பதிவு பண்ணது ஹைகோர்ட் ஆர்டரை எதிர்த்து. அதில் செங்கர் தரப்புக்கும் நோட்டீஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐக்காக மத்திய அரசினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகிறார். ஏன்னா நேரடியாக சிபிஐ பிரதமர் மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய துறையாக இருக்கிறது, அவர்கிட்ட தான் ரிப்போர்ட்டிங், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான். ஸோ சிபிஐக்காக துஷார் மேத்தா சாலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகிறார். அவர் குறிப்பிட்டார், ஹைகோர்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்சோ சார்ந்த விஷயங்கள் வரும்பொழுது செங்கரை வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குதான், ஹைகோர்ட் அதை வந்து தவறாக பார்த்துருச்சு அப்படின்னே சிபிஐ தரப்பில், ஏன்னா சிபிஐ அப்பீலுக்கு போயிருக்கு இல்லையா, சிபிஐ தரப்பில் ஹைகோர்ட்டு சார்ந்த அந்த விஷயங்களை தவறு என்றே மோடி அரசு வாதிட்டு இருக்கிறதுங்கிறத கவனிக்கணும். ஆனால் அரசியல் ரீதியிலாக அந்த கட்சியினர், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், கட்சியினுடைய அபிமானிகளாக இருக்கிறவர்கள் அந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள்.
அரசு நீதிமன்றத்தில் போய் அதை எதிர்க்கிறது அப்படின்னா இந்த இடம் இரட்டை நிலைப்பாடாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இடம் வருது. இதில் எது சர்ச்சைக்குரியது? ஏன்னா இந்த ஒரு வழக்கை தாண்டியும் நம்ம கவனிக்க வேண்டியது, இதில் யார் யார் அப்படின்னா செங்கருக்காக ஆஜரானது சித்தார்த் தவேவும் ஹரிஹரனும் 2 மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிருக்கிறாங்க. சிபிஐக்கு எதிராக அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, எம்எல்ஏவை நீங்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாது, அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. இந்த இடத்தில் தான் குறுக்கிட்டு தலைமை நீதிபதி சூரியகாந்த் ஒரு வார்த்தை கேட்குறாரு. ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுளோ இல்லை ஒரு கிளர்க்காக வேலை பார்க்குறவங்களோ லஞ்சம் வாங்குறாங்கன்னா அவங்கள பொதுமக்களுக்கான சேவையில் நீங்கள் இருக்கிறீங்க, பப்ளிக் சர்வெண்ட், நீங்கள் பொது ஊழியர்னு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், பிடிச்சி உள்ளே போடுறோம். ஆனால் எம்எல்ஏ எம்பி பொது ஊழியர் இல்லைன்னு சொல்லுவது என்பது அடிப்படையே தகர்க்கக்கூடியது இல்லையா? இவ்வளவு அதிகாரத்தை இப்போ யாருக்கு தூக்கி கொடுக்குறோம் என்கிற கேள்வி வராதான்னு சிஜே சூரியகாந்த் அவர்கள் அதில் ஒரு கன்சர்னை வெளிப்படுத்துகிறார். எம்எல்ஏசியும் எம்பிசியும் பப்ளிக் சர்வெண்ட்டுக்குள்ளே வரமாட்டாங்கிறது சரியானது அல்ல. ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு 10 வாரியோ பொறுப்பு, ஆனால் எம்எல்ஏ எம்பிக்கு அந்த பொறுப்பு கிடையாது. நான் பொறுப்பு இல்லாதவர்களுக்கு எப்படி நீங்கள் அதிகாரத்தை கொடுக்க முடியுங்கிற பெரிய கேள்வி வருகிறதுங்கிற ஒரு கன்சர்னையும் அவர் குறிப்பிடுகிறார். அதனால் இதை விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கு. எனவே ஆர்டரை டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் பிரசாத் மற்றும் ஹரீஷ் வைத்தியநாதன் சங்கர் 2 பேரினுடைய அந்த உத்தரவை ஆர்டரை நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிரின்சிபல்னா, ஒன் சம்மன் ஹஸ் பின் ரிலீஸ் பர்சன் வில் பி ஹியர்டு. ஆனால் இங்கே கஸ்டடியில் இருக்கும்போதே வேறொரு வழக்கினால் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் தரப்புக்கும் நோட்டீஸ் கொடுக்குறோம், அவர் வரட்டும் என்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஸோ எதிர்பாராத நேரத்தில் உச்சநீதிமன்றம் 2 சுவமோட்ட வழக்குகளை எடுத்து 2 தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது. 2மே பாஜக என்கிற கட்சிக்கு ஓப்பில்லாததாக இருக்கும். அரசு வேறொரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அடுத்தடுத்து சுவாரஸ்யங்கள் காத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இப்படிலாம் ஆரம்பத்தில் நல்லா தான் போகும், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்னவா வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சிலர் சொல்லுவதை நம்மளால் கேட்க முடிகிறது. லீகலி இது எப்படி ப்ரொசீட் ஆகுது என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கூடுதலான விஷயங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.